9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியாக. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய கிருபையின் வார்த்தையை தருவீராக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி நீ எங்களோடு பேசும். நீர் எங்களோடு கூட பேசும். மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பிழைப்பதற்கும் நாங்கள் வாழ்வதற்கும் கிருபை கொடுங்க. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? நீங்கள் யாரு? ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். 1 பேதுரு தம்பி, ஆசீர்வாதத்திற்கென்று நீங்கள் சொல்லுங்க. நீங்க யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? ஆசீர்வாதத்திற்காக அல்ல, ஆசீர்வாதத்திற்கு என்று. ஆமென். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு அதான் அர்த்தம். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கல்ல, நான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் பிறருக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமான பாத்திரம். இதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் ஒரு முறை மகாத்மா காந்தி இடத்துல ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். காந்தி அவர்களே, என் பையன் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி மகாத்மா காந்தி கிட்ட பெற்றோர் வந்து சொன்னபோது, அப்போது மகாத்மா சொன்னாரா, அம்மா ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னாராம். ஏன் 10 நாள்? இல்லை, நீங்கள் 10 நாள் சென்று வாங்க. போயிட்டு 10 நாள் சென்று திரும்ப இந்த பெற்றோர் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். இப்போ மகாத்மா சொன்னாராம், சாக்லேட் சாப்பிடாது, அது ஒரு சரீரத்துக்கு கெடுதுனா. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். அப்போ பெற்றோர், இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அப்போ காந்தி அவங்க சொன்னாங்களாம், இல்லைப்பா, ஏன்னா ஆல்ரெடி நான் சாக்லேட் சாப்பிட்டுன்னு இருக்கேன். நான் டெய்லி சாக்லேட் சாப்பிட்றேன். நான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடாதன்னு சொல்ல முடியாது. அதனால நான் 10 நாள் சாக்லேட் நிறுத்திட்டேன். இனி சாக்லேட் சாப்பிட மாட்டேன். நான் நிறுத்திட்டேன். இப்போ நான் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? நான் ஆசீர்வாதத்திற்காக, பிறருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால நான் எப்படி இருக்கணும்? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் பிறருடைய வாழ்க்கையை செழிக்கும்படி தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் செழுமையை கொண்டு வரணும். நான் ஒருவனுக்கு தண்ணியை கொடுக்கணும்னா முதலாவது தண்ணீரை ஏந்துகிற பாத்திரமா நான் இருக்கணும். பிறருக்கு எண்ணெயை கொடுக்கணும்னா எண்ணெயை ஏந்துகிற பாத்திரமா இருக்கணும். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது நான் ஆசீர்வாதத்திற்குரியவனாக இருக்கணும். ஆமென். இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ மணிமொழி இருக்கா? மணிமொழி ஒரு 1000 ரூபாய் கொடுன்னு சொன்னால் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் மணிமொழி கவர்மெண்ட் வேலை செய்கிறா, அவருக்கு நல்ல சம்பளம் நினச்சி நான் கேட்பேன். கேட்டோட என்ன செய்வா? பாஸ்டர், நீங்கள் கேட்குறீங்க, என்னாலலாம் பண்ண முடியல, கொடுக்க முடியல. ஏன்? இப்போ நான் பார்க்கறது உதாரணம் தான், தப்பு எடுத்துக்காது, நான் உதாரணம் சொல்கிறேன். நான் பார்க்கறது ஒரு கவர்மெண்ட் வேலை, அவள் கையில் நிறைய இருக்கும், நான் எதிர்பார்த்து கேட்குறேன். பட் என்ன இல்லை, ஏன்? சம்பளம் கம்மி தான், பேசிக் சேலரி தான். ரெண்டாவது சேலரி கம்மி தான், குடும்பத்தின் தேவை நிறைய, அதில் எல்லாம் போயிடுது. புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம பார்க்கறது அரசாங்க வேலை, ஆனால் வர்றது கம்மி தான்.
ஸோ அந்த தேவை அந்த குடும்பத்துக்கு சரியாயிடுது, மீதி இல்லை. புரியுது உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நான் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் போதிக்கிறேன். ஆனா நான் என்ன இருக்கிறேன்? தேவையோடு தான் இருக்கிறேன். நான் குறைவுள்ளோடு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாஸ்டர் ஜெபம் நடத்தும் போது சாட்சி சொன்னார். அவங்க சபையில் ஒரு விசுவாசி 1ஆம் தேதி வாக்குத்த ஆராதனைக்கு கரெக்டாக வந்துடுவாராம். சாதாரண வேலை செய்கிறது தான். வந்துட்டு அந்த 1ஆம் தேதி தசம பாகத்தை கவரில் வச்சு கொடுப்பாராம். ஏன்னா அப்போ 300 கையில் கொடுப்பாராம். சொன்னால் அப்போ எனக்கு சம்பளம் 300 தான் பாஸ்டர்னு சொல்லி 3000 தான் சொல்லி 3000 சேலரின்ட்டு 300 என்ன பண்ணுவாராம்? சம்பளம் கவர் வச்சு 1ஆம் தேதியே பாஸ் கையில் ஜோமெண்ட் போயிடுவார். ஆனால் இன்னைக்கு அவர் சம்பளம் 80,000 ரூபாய். ஆமே. அவர் சொன்ன வார்த்தை, அப்போ என் சபைக்கு வரும்போது வெறும் 3000 ரூபாய் சம்பளத்தோடு அந்த 3000ல் உண்மையாய் கொடுத்ததுனால இன்னைக்கு அவர் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போயிட்டாரு. சென்னையில் 80,000 சம்பளத்தோடு வேலை பார்க்குறாரு. சொந்த வீட்டை வாங்கி 1.5 கோடிக்கு வீட்டை கட்டியிருக்கிறாராம். காரணம் தெரியுமாங்க? நான் கொடுக்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் எல்லையாய் மாற்றி விடுகிறார். புரியுதுங்களா? அப்போ எதுக்கு சொல்றேன்னா, நான் ஆசீர்வாதமா இருக்கேன். எதுல? நான் கொடுக்கறத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? கறி செய்வீங்க, மீன் ஏதோ ஓகே, ஏதோ நடக்கும். யாரும் கஞ்சி சாப்பிட மாட்டீங்களே, சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு யாரும் கஞ்சி கிடையாது, கஞ்சி துவையல் கிடையாது. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நாள் என்னதான் ஸ்பெஷல் தான். ஏதோ ஒன்று இருக்கும், மீனாச்சு கறியாச்சு ஏதோ ஒன்று கிடக்கும், நான் சாப்பிட்ருவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க நல்லா இருக்கீங்க என்பது அர்த்தம் நீங்க பிறருக்கு முன்பாய் இருந்து வாழ்வதுதான். தோத்தன அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கீங்க என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எப்பவுமே நான் கஷ்டமா இருக்கிறேன் ஒண்ணுமே இல்லை சொன்னீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்க ஆக கடவுது. ஆமென். ஒண்ணுமே இல்லை. ஆமே, நீங்கள் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். விசுவாசத்தின் வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி பாருங்க, கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் நிறைவாக்குவார். அப்ப விசுவாசின் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்னா வசனம் சொல்லுது, பஞ்ச காலத்திலும் உன்னை திருப்தியாய் போஷிக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். தேசத்தில் பஞ்சம், தண்ணி இல்லை. ஆனால் எலியாவுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சது சொல்லுங்க? அப்பமோ இறைச்சியும் கொடுத்து போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். ஏன்? நீ யார்? நான் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா என் நிமித்தம் கர்த்தர் என் வீட்டை, என் குடும்பத்தை, என் இனத்தை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா பைபிள் எனக்கு அதிகமாக பிடிச்ச வசனம் யோசேப்பு சம்பவம் தான். நீங்க குழியில போட்டீங்கப்பா, நீங்க வித்து போட்டீங்க, ஆனாலும் நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார்.
யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை தான் எனக்கு அதிகமாக என் மனசை ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் உனக்கு தீமை செஞ்சாலும், எத்தனை பேர் உங்களை குறை சொன்னாலும், எத்தனை பேர் உங்களை மேல் பழி சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்த வைக்கிறார். இதற்காக தான் தேவன் கரம் பிடிச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாம் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாம் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர். ஆமென். நம்பி வருகிற உன்னை கைவிட மாட்டார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அவர் உள்ளங்கைகளில். இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல. ஒன்றும் இல்லாத ஆளை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென், ஆமென். அன்று என் கையில் ஒன்றும் இல்லை, வெறும் பாத்திரம், இருக்கிற பாத்திரம் தேவையில்லை. ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிறத கேட்கல, இல்லையா நீ வா, உன்னை நான் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வேன். ஆமென். யோசித்து பாருங்களேன், என் ஆண்டவனை எப்படி வைக்கிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், உன் தரித்திரம், உன் கஷ்டம்லாம் கொஞ்ச காலம் தான். நீங்கள் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு வேலை செய்கிற ஆளாக மாறுவீங்க. ஏன்னா வாலிப ஆராதனை நடத்த சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் வேலையாளாக இருக்கக்கூடாது, 4 பேருக்கு வேலை கொடுக்குற ஆளாக மாற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன, நல்லா படிங்க, கர்த்தரை தேடுங்க, நல்லா பிடிங்க, நீங்கள் அதிகாரியாய் மாறணும். ஆமென். இதுதான் நான் சொல்லிக் கொடுக்க. ஏன்னா இப்போ சொல்லிக் கொடுக்க பிள்ளைகள் விசுவாச பிடிக்க 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 பிள்ளைகள் வளருவாங்க. அவர்கள் கொடியாக படரும்போது ஏற்ற காலத்தில் பிள்ளைகள் கனி கொடுப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லுகிற நீங்கள் ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். ஆமென். நீங்கள் ஒன்றும் இல்லை நினைக்கிறீங்க, இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குது என்பதை, எவ்வளவு இருக்குது என்பது யாருக்கு தெரியுது? சத்துருவுக்கு தெரியுது, சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வேல்வி சிஸ்டர் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால தான் ஒரு திரையப்பட்டை மூடி வச்சு இவ கண்ணு குருடாகப்பட்ட போது இருக்கு. ஆண்டவரே ஒன்றும் இல்லையா, ஆண்டவரே ஒன்றும் இல்லை. இல்லை, அந்த திரைச்சிலைக்கு பின்னாடி இருக்கு. கேட்க வேண்டியது என்ன? இந்த திரைச்சிலையை திறங்கப்பா, என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. சிம்பிள். ஏன்னா அற்புதம் எங்கெங்க இருக்கு? நான் சொல்ல, அற்புதம் எங்க இருக்கு? ஏதோ 1000 கிலோமீட்டர் தாண்டி இல்லை. அற்புதம் எங்க இருக்கு? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்களேன். உங்களுக்கு அற்புதம் எங்க இருக்கு? நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அற்புதம் அங்க இருக்கு, இங்க இருக்கு. எங்கம்மா பண்ணீங்க? நான் உபவாச ஜெபத்துக்கு சென்னைக்கு போயிட்டேன் பாஸ்டர். எங்கம்மா போனேன்? அந்த சென்னையில் அங்கே பாஸ்டர் இருக்கா, அங்கே போய் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, யார் இல்லை இந்த சபை விட்டு ஊரை சுத்துறோம், ஒரு அற்புதம் செய்யாதீங்க ஆண்டவரே. அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். போறீங்களா போ, பஸ் ஃபேர் தான் வேஸ்ட்டு. நீங்கள் திட்டாலும் சரி, அது என்னோட உரிமை. தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அற்புதம் தேடுது ஆண்டவர்? எங்க 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 எங்கேயும் இல்லை. எங்கே தான் இருக்கு அற்புதம்? எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட அற்புதம் நீங்கள் போக மாட்டீங்க. அற்புதம் எங்கே இருக்கு? கவனிங்க. அற்புதம் எங்கே? உங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்குது. ஆகார் தன் பிள்ளைக்காக அழுதா. ஆண்டவர், என் பிள்ளை சாகுதா, தண்ணி இல்லையே. அப்ப ஆண்டவர் தண்ணீரை உண்டாக்கல, ஆகாரின் கண்ணை திறந்தார். அவ்வளவுதான். கண்ணை திறந்த போது அங்க நதி ஊற்று ஓடினதை பார்த்தா, இங்கதான் இருக்கு. அது தெரியாம அழுதுகிட்டு இருந்தேனப்பா. அற்புதம் வேற எங்க இல்லை, உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு. நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது உனக்கு நீரூற்றை கத்த தருவார். பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஊரை சுத்தாதீங்க, நடக்காது இயேசுவின் நாமத்தினால. ஆரம்ப நாட்களில்
சென்னையில் ஒரு ஊழியக்காரை தேடி விசுவாசி வேன் பிடிச்சிட்டு போவாங்க. அது ஒரு குரூப்பாக மாறிடுச்சு. வேனை பிடிச்சிக்கிட்டு வாங்க, அந்த பாஸ்டர் வல்லமையாக இருக்கிறாரா, இந்த பாஸ்டர்கிட்ட வல்லமை இல்லை அப்படி சொல்லிட்டே போனாங்க. ஆமென். நல்ல இந்த பாஸ்டருக்கு வல்லமை இல்லை, ஆனால் அந்த சென்னையில் போனால் அந்த பாஸ்டர் நல்ல பேய் ஓட்டுறாரா, அந்த பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணுறாரா, வாங்க வாங்கன்னு சொல்லி வாரம் வேனை பிடிச்சிக்கிட்டு விசுவாசிக்கு போகுது. எங்கடா ஆளை காண எல்லாம். அப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, என்ன கேட்காம அற்புதம் செய்யக்கூடாது ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணு. 4 வாரம் போனாங்க, ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. சரி நம்ம சர்ச்சுக்கு வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்து உட்காடுறாங்க. ஒன்று சுகம் கொடுத்து நினைக்கிறீங்களோ? வா, ஏன் தெரியுமாங்க, விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்காம மனுஷன் பெயரில் வைக்காதீங்க. எனக்கு அங்க போனா இங்கே போன எங்கே இல்லை, நீ விசுவாசத்துல வளரு, நீ முழங்கால் படியிடு, நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அதுதான் ஊழியக்காரன் நாங்க சொல்லி கொடுக்கறதா தெரியுமா? உங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். மீன் பிடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பாஸ்டர் வரலையே கஷ்டமா தான் இருக்கும், பாஸ்டர் ஜெபிக்கலையே கஷ்டமா தான் இருக்கும், அப்படிதான் பிசாசு சொல்லுவான். ஆனா உங்க பின்னாடி நின்னாங்க ஜெபிக்கிறோம், என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கப்பா. ஒரு நெருக்கம், இந்த நெருக்கம் வரும்போது அவங்க கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வை கொடுங்க. அதுதான் நாங்க சொல்லி ஜெபிக்கிற விஷயம். ஏன்னா விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்க ஜெபப்படி அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுட்டா, உன சொல்ற நான் ஜெபிக்கிறவான்னு சொல்லி அவங்க பிறருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ நாங்கள் விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா முதலாவது நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருங்க. ஆமென். வாசிங்க என்னாகமத்தின் புத்தகம், லூக்கா வாசிங்க. லூக்கா என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால். அவளை கண்டு கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ கர்ப்பவதியாகி பெறுவாய். நல்லா பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதன் தோன்றி கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்தினாள். அப்போ சொல்லும் போது மரியாள் யோசிச்சு, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதியுடையவளா? இல்ல ஆண்டவரே, இதுக்கு இல்ல ஒண்ணு, நான் ஒண்ணுமே இல்லை. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, தகுதி இல்லாதவனை தான் அவர் தகுதிப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையில சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு குறியவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவளா இருங்கள். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிதான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தரித்திரனா இருந்தீங்க, தேவன் தரித்திரனா இருந்த உன்னை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் எல்லையாய் பாத்திரமாய் கர்த்தர் வைத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. முதல்ல வருங்க, தேவதூத சொல்லி நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அடையாளம் என்ன? அடையாளம் இல்லை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்.
நான் திரும்ப சொல்லுகிறேன், யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறீர்களோ நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க என்பதை மறந்துடாதீங்க. இயேசு மேல் விசுவாசத்தை வைத்து நீங்க வளரும் போது உங்களுக்குள் கர்ப்பம் வளரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் விசுவாசத்தை வளர 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 வைத்திருக்க பிள்ளைய வளர ஆரம்பிக்கும். வைத்திருக்க பிள்ளையா பாஸ்டர்? இல்ல, உங்கள் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அதை சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு வளருகிறீர்களோ உன் வயிற்றில் இருக்கிற விசுவாசமும் அவ்வளவு வளர்ச்சி அடையும். புரியுது உங்களுக்கு? சபைக்கு வந்தா ஆசீர்வாதம் கிடையாது. இல்ல பாச தலையில கை வச்சு ஆசீர்வாதம் வராது. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதத்திற்குரியவனை மாத்துங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாச பிள்ளைகளை உங்களுக்கு வார்த்தை சொல்லுங்க. தினமும் நீங்க காலை எழுந்த உடனே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க காலையில் எழுதி ஜெபம் முடிச்ச உடனே இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணுங்க. வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், எல்லாம் சேர்ந்து வாசிங்கம்மா. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஆசீர்வதிப்பார். கட்டளைகளின் கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே. ஆமென். நல்லா பாருங்க, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாரு. கர்த்தர் களஞ்சியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி 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 ஆசீர்வதிங்க. என் வேலைகள், என் களஞ்சியம், என் பாத்திரம், என் கூட எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்ய 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாயின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. உங்கள் வாயின் வார்த்தையில் அறிக்கை பண்ணுங்க. ஏன்? நான் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் வாங்குற ஆளா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்களேன். நான் யாரா இருக்கக்கூடாது? எதை வாங்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்களேன், காது கேட்கல. மழை பெஞ்சு என் காது அப்படியே அடைச்சிருக்குங்க. சத்தமா சொல்லுங்க. கடன் வாங்கக்கூடாது பாஸ்டர், ஆனா வட்டிக்கு மட்டும் வாங்கலாம் பாஸ்டர். நான் சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடன் சாபம். சொல்லுங்களேன், கடன் சாபம். யாரா கடன் வாங்கினவன் சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், கடன் வாங்கினவன் சந்தோஷமா இருந்திருக்கிறானா? எங்க போச்சு? பிசாசு உங்களை கடனை வாங்க வச்சு, புலம்ப வச்சு, விசுவாசத்தை விட்டு விலக வச்சு, சர்ச்சையை மறக்க வச்சு, உங்களை பின்மாற்றத்துக்கு போகிறது தான் அவன் திட்டம். அதனால தான் உன்னை கடனாளி ஆக்க வச்சு உன்னை படுக்க வைக்கிறான். நான் சொல்கிறேன், என் ஆண்டு என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? நீயும் கடன் வாங்காது இருப்பு. இதான் ஆண்ட சொல்கிறாரு. சொல்லுங்களேன், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லு. ஆண்டவரே, இந்த கடனை இனி என் வாழ்க்கையில கடன் வாங்காதபடிக்கு எனக்கு உதவி செய்ய. நீங்கள் ஜெபம் ஆரம்பிங்களேன், ஜெபம் ஆரம்பிங்களேன். ஏன் கடன் வருது? நான் சொல்கிறேன், சொன்ன மாதிரி வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் பாஸ்டர். என்ன பண்ணேன்? நிச்சயம் சொல்கிறேன், என்கிட்ட இல்லை, நான் கடன் வாங்க ஆரம்பிக்கிறேன். என்ன இல்லை? என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை.
அதனால பக்கத்தில் உன்னை கடன் வாங்குறேன். நான் உங்களுக்கு விசுவாசம் சொல்லி கொடுக்குறேங்க. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்க்கை நன்மையால் நிறைந்துள்ளதே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் இல்லை, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. ஆமே. நல்லா பாருங்க. இப்போ உங்களுக்கு வார்த்தை சொல்றேனே, உங்க வாழ்க்கையில வெறும் 10 ரூபாய் வச்சு நீங்க வாழ்ந்த நாட்கள் உண்டா? ஹலோ, உங்க வாழ்க்கையில 10 ரூபாய் வச்சு உங்க ஆரம்ப நாட்களை வாழ்ந்திருக்கீங்களா? 50 ரூபாய் வச்சு உங்க ஆரம்ப நாட்களை வாழ்ந்திருக்கீங்களா? நாங்களாம் 2 ரூபாய் வச்சு எங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அப்பா நிறைவாதான் நடத்தினாருங்க. ஆனா இப்ப 1000 வருது, பத்தல. ஏன் பத்தல? நான் சொல்றேங்க, நான் உங்களை நெகட்டிவா சொல்ல விரும்பல, நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா நான் என்னிடத்தில் ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருப்பதுனால தான் நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்கக்கூடாது, என் பாத்திரம் நிரம்பி வழிய என்னை ஆசீர்வதிக்க உம்மால கூடும். அப்போ ஆசீர்வாதம் நான் பின்னாடி சொல்லி விரும்புகிறேன். இப்போ நான் ஆசீர்வாதம் பெற்றதா இருக்கணும். புரியுதுங்களா? 2வது வாசிங்க. என்னாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது வாக்குத்தத்தம் அல்ல. யார் சொன்னா? பிலேயாம் சொல்லுகிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று சொல்லட்டுமா? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்களே, பட்னியை விட்டாரா? சொல்லுங்க. நான் கேட்கிறேன், கொரோனா காலத்தில் யாரா பட்டினி இருந்தீங்களா? எப்படிங்க வந்துச்சு? நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? வேலைக்கு போல, வருமானம் இல்லை, கடையும் இல்லை, எப்படி சாப்பிட்டீங்க? அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே. கடை இருந்துச்சாங்க? கடை இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் 2 வருஷம் கர்த்தர் என்னை போஷித்தார். இப்போ கடை வாங்கணுமா? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிங்க. தேவன் ஒருவனை நடத்தினா நீ அறியாத வழியை பாதையை திறந்து அதை நடத்தி வைப்பார். அப்ப ஆண்டவன் நடத்தினா கடை இருந்தாலும் சரிதான், இல்லாட்டும் சரிதான், எனக்கு சாப்பாடை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களாங்க? விசுவாசிக்கலாங்க? அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ அதே போலதான் விசுவாசிகளை இந்த கொரோனா டைமில் ஆண்டவர் நடத்தினான விசுவாசித்தேன். ஆமென். ஆனால் இன்னைக்கு யோசிப்பேன், ஆண்டவரே இந்த கொரோனா டைமில் சாப்பிட்டதை விட இப்போ நான் அதிகமாக சாப்பிடல ஆண்டவர். அன்னைக்கு நல்லா கொரோனா டைம் நல்லா சாப்பிட்டோம். எப்படி வந்து தெரியல, ஆனால் வந்துச்சு. ஏன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் அறிந்திருந்த. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் விரும்புகிறார்.
ஆமென். பாலாக்கு சொல்லுகிறார், பிழையாமே நான் காசு கொடுக்கிறேன், இந்த ஜனத்தை சபி, இஸ்ரவேலை சபி. அவன் சபிக்க போறான், ஆனா வாயிலிருந்து வார்த்தை வருது. ஏன் ஏன் நீ சபிக்க நினைச்சாலும் சரிதா, வார்த்தை வராது. ஏன்னா கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, என் பிள்ளைய ஆசீர்வாதத்திற்காக அழைச்சிருக்கிற. அதனால தான் எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறான்பா. அடிமைத்தனத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணம், அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து புறப்படி வருவதற்கு காரணம், இவளை வனாந்திரத்தில் சாகடிப்பதற்கல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் அறிந்திருந்தான். அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் சாபம் வரல, ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னைக்கு சொல்லுகிற, உன்னை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைச்சு பாருங்க. தாவீது சொல்லுகிறார், தாழ்மையில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். சொல்லுங்களேன், அப்படியே கொஞ்சம் நினைச்சு உங்க வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து அதை நினைச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கை அடிமட்டத்தில் இருந்தீங்களா? உங்க வாழ்க்கை அடித்தட்டில் இருந்தீங்களா? இப்போ அடித்தட்டிலேருந்து ஒவ்வொரு தட்டு ஃப்ளோராக ஏறி 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 இப்போ கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கீங்க. அதனால தான் கர்த்தரை தேட முடியல. அதனால தான் யோனாவை மீன் வயிற்றில் தள்ளினார். நெருக்கம் ஏன் வருது தெரியுமாங்க? நெருக்கம் ஏன் வருது நான் பின்னாடி சொல்கிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 49:25. ஆதியாகமம் 49. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவரை உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உள்ளே ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆழத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை என் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு கண்ணை கட்டி வச்சு, நீ தரித்திரம், உனக்கு தரித்திரம், உனி சாபம், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை சொல்லி உன்னை அப்படியே கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். சொல்லுங்க, வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆழத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நிலத்தின் ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனம். நீதிமொழிகள் 11:24 முதல் 26 வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவோரும் உண்டு. உதாரணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்களை சபிப்பார், விற்கிறவன தலையின் மேல். என்னதா திரும்ப சொல்லுங்க, திருப்பட தம்பி. 20 வாரி அப்படின்னு என்ன? நல்லா பாருங்க, விசுவாசிய நீ கொடுக்கிறாளா மாறு, அப்பதான் விருத்தி அடைவாய். பிசினித்தனம் பண்ணாத. பிசினித்தனம் என்னது? வசனம் சொல்லுது, நீ பிசினித்தனம் பண்ண, கஞ்சத்தனம் பண்ண. சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க விருத்தி அடையணுமா, வறுமையில் போகணுமா?
விருத்தடை என்ன பண்ணும்? கொடுங்க. வாரி கீழே இறக்கிறது இல்லை, கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும்? நான் 5 பைசா வட்டிக்கு கொடுப்பேன் பாஸ்டர். ஆண்டவர் தட்டுவர் மண்டையிலேயே இயேசு நாமத்தில். இந்த விசுவாசி யாரும் இந்த வட்டி கொடுக்கறத கேள்விப்பட்டேன், சொல்லுங்க. இந்த வட்டிக்கு வந்து கொடுக்காதீங்க, இந்த பழப்பே வேண்டாம். ஏன்னா நீ கொடுக்க லாபம் பார்க்குறீங்க, ஆனால் இந்த வட்டி சிலருடைய கண்ணீர். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், வேண்டாம், இந்த சாபம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் கொடுக்கிறலாமா, நான் கொடுக்கும்போது நான் விருத்தி அடைவேன். எவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தம்பி, எவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதோ, எவனுக்கு 25 தம்பி செழிக்கும், தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை கொடுக்காம பிசிறித்தனம் பண்ணி மூட்டை மூட்டையை கட்டி வச்சா, இவன் மட்டும் சொல்லுங்களேன், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? வசனம் சொல்லுது, விற்கிறவருடைய தலையில் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன் தலையில் ஆசீர்வாதத்தை வைப்பாரு. தீர்மானிக்கிறீங்களா? நான் யாரு? நான் யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை அழைக்கும் போது என் கையில பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை தான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனா பிசாசு ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டு ஓடிட்டான். இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெறுவது? நீங்க ஆசீர்வாதக்குரியவர்கள் இல்லையா? பிசாசு நம்முடைய ஆசீர்வாதம் எடுத்து பிடிக்க வச்சிருக்கிறான். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை வேணும்னா எப்படி பெறுவது? திரும்ப சொல்லுகிற மனத்தில் இங்கே, கீழ்ப்படுதல் எங்க இல்லையோ அங்க ஆசீர்வாதம் வராது. என்னதான் கீழ்ப்படுதல்? கீழ்ப்படுதல் என்னது? வசனம் சொல்றது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயந்தா நடந்தா நீ ஆசீர்வாதமாக இருப்பா. எங்க கீழ்ப்படுதல் இல்லையோ, கனவுகளும் கொண்டாதுங்க நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இல்லை. இங்க கீழ்ப்படுதல் தான் ஆசீர்வாதமாக வரும். 2, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடணும். தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? என்ன நேரத்தை செலவிடணும்? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. புரியுதா? அப்ப ஆண்ட சமூகத்தில் நீங்க நேரத்தை செலவிட 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 எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சமூகத்தில் நின்று பழகி பாருங்க, உன்னை கர்த்தர் கண்மலையின் மேல் கட்டின வீடாய் கர்த்தர் மாற்றுவார். நெருக்க வந்தாலும், பாடு வந்தாலும், துன்பம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எது வந்தாலும் அவர் சமூகத்தை விட்டு விலகாமல் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருங்க. அதிகமாக ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதிகமாக தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அதிகாலை ஜெபத்தில் வருகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிதானே? ஆமென். எத்தனை மந்தி உணர்றீங்க? அதிகாலை ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், அதிகாலை ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்? அதிகாலையில் தேடுகிறவன் நன்மையை கண்டடைகிறான். தூங்குறவன் தூங்கட்டும், கொரட்டை விடுறோம் கொரட்டை விடட்டும். புரியல? இல்லை தூக்கத்தில் சொல்ல முடியாது. எல்லா மொபைலும் மியூட் பண்ணிடுறாங்க. எல்லா மொபைலும் இப்போ சொன்ன உடனே போய் மொபைல்
ஏன்னா ஆல்ரெடி பட்டன் ஆகிடும், லாக் ஆகிடும். அது எடுத்து போட்டு சில செகண்ட் ஆகுது. இப்போ நானும் மொபைல் என்னது வீட்டில் போட்டுருவேன். வீட்டில் போட்டால் மொபைல் என்னது டிஸ்பிளே க்ளோஸ் ஆகிடும். அது திரும்ப ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வரதுக்கு சில வினாடிகள் ஆகும். அந்த டிலே அது வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது. கவனிங்க, தூங்குறவங்க நான் பற்றி சொல்ல முடியாது. நீ தூங்கினாலும் அப்புறம் அதிகம் இருந்து வந்துடலையே, அது ஆசீர்வாதம் தானே. ஏன்னா எங்கள் பாஸ்டர் ஆசை அடிக்கிற சொல்லுவார், நீ சர்ச்சுக்கு வந்து பெட்டோட வா, பெட்டு தலையை எடுத்துட்டு வா, சர்ச்சிலையாச்சும் வந்து நைட்டு படுத்துட்டு ஆலின் ப்ரேயர் பண்ணுவார். நைட் ஜெபம் நடக்கும். தலா சர்ச்சில் வந்து படுத்து தூங்குப்பா, எப்படியாவது கொஞ்சமான ஆசீர்வாதம் பெற்றுக்கிறேன் சர்ச். அதுதான் சொல்ல முடிவு பண்ணுறோம். பரவாயில்ல, தூங்குறீங்களா, பரவாயில்ல, வாங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. 2 நாள் தூங்கலாம், 3 நாள் தூங்கலாம், 4ஆம் நாள் தட்டி எழுப்பிடே ஜெபம் பண்ண எழுந்துடா. தோத்திரம். அல்லேலூயா. உறக்கத்தில் இருக்கிற உன்னை ஒரு நாள் கத்தை தட்டி எழுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த அதிகாலை ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க. பாட தெரியும், ஆனால் நீ பாடுறதான் பாட்டு இப்போ பண்ணு. தோத்திரம். அல்லேலூயா. ராகம் பரவாயில்ல பாஸ்டர் ராகம் நீ போடதான் டியூனை நீ பாடுங்க, பரவாயில்ல பாடுங்க. ஆமென். சிலலாம் பாட்டு படிப்பாங்க. தோத்திரம். இது கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு நம்ம மோட்டிவ் பண்ணுறேன், பரவாயில்ல நீ பண்ணுங்க. சில நேரத்தில் பண்ணும்போது நான் இந்த பாட்டு எனக்கே மறந்து போயிடும். ஆமென். தெரிஞ்ச பாட்டு தான் சொல்ல படிக்கும்போது அந்த பாட்டு எனக்கே மறந்துடும். என்னடா டியூனே மறந்து போச்சு, ஆனாலும் பரவாயில்ல, தோத்திரம் பண்ணு. கர்த்தர் இப்படியாவது செபிக்க வைக்கிறாரு. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன்னு சந்தோஷம் தானே. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே, அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனால் ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் ரூத்திஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? உண்ணாமலாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோனை ஆளை காண வரல. ஆமென். 4 இது பண்ணுங்க, நாளைக்கு ரூத்திஸில் ஜெபம் பண்ணுறாங்க. தோத்திரம். நீ நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம். கவனிங்க, பைபிள்லாம் பாரதியை படிக்க சொல்லுங்கள். உங்களால் என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு காலை எடுத்து வைங்க. ஏன்னா எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் படிக்க தெரியாது. கவனிங்க, அவர் படிக்க தெரியாது. ஆனால் ஒன்றா ஆண்டவர் சொல்லி ஜெபத்தை, ஆண்டவரே எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாரும் வாசிக்கிறாங்க, எனக்கு படிக்க தெரியலேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, வான்னு சொல்லி பைபிளை எடுத்து அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுத்தாராம். இன்னைக்கு அவர் படிச்சுக்கிறாரு, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். தாக இருந்தா கர்த்தர் சொல்லி தருவாருங்க. ஆமென். ஆமென். தாக இருந்தா சொல்லி தரு. நீ பாடுறீங்களா, 2 வாட்டி பாட்டை போட்டு காலை கேளுங்க. நீ பாடுறீங்களா, 2 வாட்டி 3 வாட்டி பாட்டை கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க, கர்த்தருக்கு ஞானத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிற பழகி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். அல்லேலூயா. கடைசி நான் சொல்லி இருக்கிறேன், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனம் வாசிங்க. ஆசீர்வாதம் எப்படி பெறுவது? முதல்ல என்னது? கீழ்ப்படியணும். 2 அவர் சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்க. 3வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனம். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவரும் பிரமிக்கு உண்டானபடியினால் அவன் சொன்னான், அந்தபடியே சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி
எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கரை சென்ற உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு பின் சென்றான். யாரு? இரவு முழுது பிரயாசப்பட்டும் ஒரு மீன் அகப்படல, ஒண்ணுமே இல்லை. ஆனா 2 படகு நமிடத்தக்கதா மீன்களை கொடுத்தாரு. அதெல்லாம் கடல் நடந்துச்சு. வெளியே கரை கடந்த உடனே, கரை இறங்கின உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி சென்றான். யாரு? சீமோன் பேதுரு. ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமாங்க? இயேசுவை பின்பற்றுவதிலே. ஆமென். நல்லா பாருங்க, பேதுரு உனக்கு என்ன ஆச்சு? மலை அலசுறியப்பா, மீன் வித்தா தானே உனக்கு வருமானம், சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியப்பா, நீ பைத்தியம் பானாங்க. இல்லை, இப்படி இயேசுவுக்கு பின் சென்ற பேதுரு தான் இயேசுவுக்கு சீஷனாய் மாறினான். விட்டுட்டு வந்த பேதுரு தான் அப்போஸ்தலராய் மாறினான். விட்டு சென்ற சீமோன் தான் சபைக்கு தலைவனாய் மாறினான். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? வழக்கிலேயே தக்கதா கத்த கொடுத்தாலும் சரிதான், எல்லாம் சரிதான், எது வந்தாலும் சரிதான், அவருக்கு முன்னாடி லாபமாய் தோன்றுகிற ஒன்றும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த ஜெபம் வச்சிருக்கிறோம், பரவாயில்ல, இன்னைக்கு வேலை இல்லாலும் பரவாயில்ல, சம்பளம் வராட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்துக்கு போவேன். இன்னைக்கு வேலை பரவாயில்ல, சம்பளமே வராட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேன். யார் தீர்மானிக்கிறீங்களோ அவர்கள் தான் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெறாமல் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. சபையை விட்டுட்டு, ஆலயத்தை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போய் இப்போ நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபாய் உனக்கு வராது. அந்த 10 ரூபாய் நீ போய் டாக்டர்கிட்ட போய் கொடுப்ப. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு அந்த அனுபவம் இருக்கா? நிறைய இருக்கா? ஆமே, நல்லா பாருங்க, ஏன்னா உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு வேலைக்கு போனால் எனக்கு 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, சரி ஓகே. வீட்டில் வரீங்க, சாப்பிட்ற இல்லை, இந்த காசு எங்கே போகுது? எங்கே போகுது? புரியுதா உங்களுக்கு? ஆலயத்துக்கு வந்தா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் கத்த தருகிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், என்ன வேலை, என்ன வருமானம், என்ன லட்சம், என்ன கோடி கொடுத்தாலும் தேவ சமூகத்துக்கு வருவதை விட இது எது முக்கியம் இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதத்திற்கு உரிய பாத்திரம். ஆமென். இன்னைக்கு மழை வந்துருச்சு பாஸ்டர், மழையில் அப்படியே கரைஞ்சு போயிடுவோம் பாஸ்டர். ஆமென். நான் சொல்லுவேன், மழை பெய்தா நீ நனைஞ்சிட்டு வந்தாலும் சரிதான், கத்த ஜலதோஷம் வராமல் கத்த பாதுகாப்பார். யாரெல்லாம் போர்வை தூங்குறீங்களோ அவங்களுக்கு தலைவலியை கத்தர் கொடுப்பார். மூக்கில் சளி உழும். ஏன் பாஸ்டர்? இல்லைங்க, ப்ராக்டிக்கலுங்க. நான் வந்த உங்களுக்கு உற்சாகப்படுத்துக்கிறேன். தோத்துறேன். அல்லேலூயா. இந்த மலைக்கு ஒதுங்கினா தெரியுமா, சர்ச்சுக்கு வராமல் இப்போ உட்காந்து அவங்களும் சொல்கிறேன், தூங்கட்டும், கை முடிக்க நல்லா தூங்கும், ஐ டோன்ட் கேர். வந்தவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிறவளை கத்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அவர் சமூகம் எவ்வளவு மேன்மையானது. தோத்திரம். அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன், அவர் உன்னை விசாரிக்கிற தேவன், அவருடைய எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். கண்களை மூடி கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீ எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர். உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீ எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர்.
அந்த உங்கள் சமூகத்தில் நின்று செபிக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நின்று செபிக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிங்க. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். கண்களை முடி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட பேசியிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வாதத்திற்குரியவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. முதலாவது பிடிச்சுக்குங்க, நீங்கள் ஆசீர்வாத பெற்றவர்களாக இருங்க. குறைவுள்ளலாம் இருக்காதுங்க. குறையுள்ளவனை கத்த யாரையும் வைக்கல, குறையுள்ளவனை யாரையும் வைக்கல, இல்லாதவனா யாரும் கத்த அழைக்கல. அவருடைய நிருபை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீ. சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்க கிருபை என்னை தந்து நடத்தினீங்க. அப்பா, உங்க கிருபை தந்து நடத்தினீங்களே, நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உங்க கிருபை தந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்தே ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. சொல்லுவோம், கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்தே ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்தே ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தி, இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தி. கிருபையை ருசித்து பாட வைத்தி, தயவை ருசித்து துதிக்க சொல்லுவோம். கிருபையை ருசித்து பாட வைத்தி, தயவை ருசித்து. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்தே ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்தே ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி. சொல்லுவோம், உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. கிருபையை தந்து நடத்தினீரே, நன்றி சொல்லுகிறேன். 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து
ஆசீர்வதிங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேலேயாம் அறிந்தான். அவனுக்கு தெரியும், நான் சபிக்க முடியாது, நான் சபிக்க நினைச்சாலும் கர்த்தர் அது தடுத்துடுவாருன்னு தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் மேல் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் உன்னை அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிச்சுதான் அழைச்சிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றுதான் அழைச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறான். எவர்கள் தேவ சமூகத்தில் கிரைய செலுத்துறாங்களோ, தேவ சமூகத்தில் எவர்கள் தன்னை தாழ்த்துகிறார்களோ, தனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றும் நஷ்டம் என்று குப்பை என்றும் யார் எண்ணி தூக்கி எறிகிறார்களோ, அப்பதான் அவர்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தரும். தேவன் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். நம்ம அந்த உலகத்துக்குரியதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இதெல்லாம் அற்பம். நிரந்தரமான ஆசீர்வாதம் தேவ சமூகம். அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தேவனுக்கு நேரத்தை செலவிடுகிறார்களோ, யார் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்களோ, அவர்களை தான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கடற்கரை மணலை போல கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அவர்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதான் நடந்தாங்க, நம் முன்னோர்கள் அப்படிதான் நடந்தாங்க, வேதத்தை பின்பற்றினவங்க அப்படிதான் நடந்தாங்க, வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் அப்படிதான் நடந்தாங்க, வேதத்தில் உள்ள எல்லா பாத்திரம் அப்படிதான் நடந்தது. தேவனை நம்பி 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 வந்தவங்களை ஆண்டவர் கைவிடலை. அவர்களை எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர வைத்தார். கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். வந்த எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது கர்த்தருக்கு கொடுப்போம்.